வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில் முந்தைய நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது நீட் 2024 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி பின்வரும் ஆல்கஹாலில் எது லூகாஸ் வினைபொருளுடன் உடனடியாக வினைபுரிகிறது? அதாவது which one of the following alcohol reacts instantaneously with Lucas reagent? அதாவது கீழே ஆப்ஷன்ல நம்மளுக்கு 4 ஆல்கஹால்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது சரியான ஆல்கஹால் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முதலில் லூகாஸ் வினைபொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். லூகாஸ் வினைபொருள் என்பது செறிவூட்டப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் நீரற்ற துத்தநாக குளோரைடு கரைசல். அதாவது லூகாஸ் ரியேஜென்ட் a solution of anhydrous zinc chloride in concentrated hydrochloric acid. முதல்ல இந்த லூகாஸ் சோதனையானது ஆல்கஹால் ஓரிணையவா ஈரணையவா மற்றும் மூவிணையவா அப்படிங்கிறத வேறுபடுத்துறதுக்கும் எந்த ஆல்கஹால் வேகமா ஆல்கில் ஹேலைடை தருது அப்படிங்கிறத கண்டறியறதுக்கும் இது பயன்படுகிறது. ஓரிணைய ஆல்கஹாலுக்கு ஒரு உதாரணம் பார்த்துடலாம். ஓரிணைய ஆல்கஹால் கூட லூகாஸ் வினை பொருளை பயன்படுத்தும் பொழுது நமக்கு அறை வெப்பநிலையில இந்த வினை நிகழாது. ஆனால் இதற்கு வெப்பம் கொடுக்கும் பொழுது நமக்கு வெள்ளை நிற கலங்கிய தன்மை உடைய ஓரிணைய ஆல்கைல் குளோரைடு உருவாகும். ஒயிட் கலர் கிளவுடினஸ் அப்பியர்ஸ் ஆன் ஹீட்டிங். ஈரணை ஆல்கஹால் கூட லூகாஸ் வினைபொருளை பயன்படுத்தும் பொழுது நமக்கு வெள்ளை நிற கலங்கிய தன்மை உடைய ஈரணைய ஆல்கைல் குளோரைடு 5 நிமிடத்துக்கு பிறகு தோன்றும். அதாவது ஒயிட் கலர் கிளவுடினஸ் அப்பியர்ஸ் ஆஃப்டர் 5 minutes. இப்போ மூவினை ஆல்கஹாலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். இப்போ மூவினை ஆல்கஹால் கூட லூகாஸ் வினைபொருளை பயன்படுத்தும் பொழுது உடனடியாக வெள்ளை நிற கலங்கிய தன்மை உடைய மூவினை ஆல்கைல் குளோரைடு உருவாகும். ஒயிட் கலர் கிளவுடினஸ் அப்பியர்ஸ் இம்மிடியட்லி. இப்போ நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினை முடிவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கரைசலோட படம். முதல் படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஓரிணை ஆல்கஹால் கூட லூகாஸ் வினைபொருளை பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு அறை வெப்பநிலையில அந்த நிகழ்வு நிகழாது. இப்போ இரண்டாவது படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த படம் மூவினை ஆல்கஹால் கூட லூகாஸ் வினைபொருளை பயன்படுத்தும் பொழுது நமக்கு உடனடியாக இந்த மாதிரியான வெள்ளை நிறத்துல கலங்கிய கரைசல் உருவாகும். இப்போ வினை வழிமுறைக்கு போயிடலாம். ஓரினை ஆல்கஹாலுக்கு பார்த்துடலாம். ஓரினை ஆல்கஹால் கூட லூகாஸ் வினைபொருளை பயன்படுத்துகிறோம். அதாவது நீரற்ற ஜிங்க் குளோரைடையும் செறிவூட்டப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு தெரியும் ஆக்சிஜன்ல தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் 2 இருக்குன்னு தெரியும். அதுல ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் ஜிங்க் நோக்கி நகரும் பொழுது ஆக்சிஜன் நேர இணையா உருவாகுது. இப்போ இந்த ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கு இடையில இருக்கிற பிணைப்பு உடைக்கப்பட்டு இங்க இருக்கிற எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகரும் பொழுது நம்மளுக்கு ஓரிணைய கார்பன் நேர அணி உருவாகுது. இவ்வாறு உருவாகிய ஓரிணைய கார்பன் நேர அணி இந்த படிநிலையில வெளியேறிய Cl- கூட வினைபுரியும் பொழுது நம்மளுக்கு இந்த அறை வெப்பநிலையில இந்த வினை நிகழாது. ஆனா இதற்கு வெப்பம் கொடுக்கும் பொழுது வெள்ளை நிற கலங்கிய தன்மை உடைய ஓரிணைய ஆல்கைல் குளோரைடு உருவாகும். இப்போ ஈரணை ஆல்கஹாலுக்கு போயிடலாம். ஈரணை ஆல்கஹால் கூட லூகாஸ் வினைபொருளை பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு ஈரணைய கார்பன் நேரணி உருவாகும். இவ்வாறு உருவாகி ஈரணைய கார்பன் நேரணி முந்தைய படிநிலையில வெளியேறிய Cl- கூட வினைபுரியும் பொழுது நம்மளுக்கு வெள்ளை நிற கலங்கிய தன்மை உடைய ஈரணைய ஆல்கைல் குளோரைடு 5 நிமிடத்துக்கு பிறகு தோன்றும். ஒயிட் கலர் கிளவுடினஸ் அப்பியர்ஸ் ஆஃப்டர் 5 minutes. இப்போ மூவினை ஆல்கஹாலுக்கு போயிடலாம். மூவினை ஆல்கஹால் கூட லூகாஸ் வினைபொருளை பயன்படுத்தும் பொழுது நமக்கு மூவிணைய கார்பன் நேரணி உருவாகுது. இவ்வாறு உருவாகிய மூவிணைய கார்பன் நேரணி முந்தைய படிநிலையில் வெளியேறிய Cl- கூட வினைபுரியும் பொழுது உடனடியாக வெள்ளை நிற கலங்கிய தன்மை கொண்ட மூவிணைய ஆல்கைல் குளோரைடு உருவாகும். ஒயிட் கலர் கிளவுடினஸ் அப்பியர்ஸ் இமிடியட்லி. இப்போ நீங்க யோசிக்கலாம், ஏன் ஓரிணை ஆல்கஹாலுக்கு வினை நடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வினையில நம்மளுக்கு என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் நேரணி உருவாகுது. அதன் அடிப்படையில் இப்போ நம்மளுக்கு வரிசைப்படுத்தும் போது ஓரிணைய கார்பன் நேரணி நிலைப்புத்தன்மை ரொம்ப குறைவு. ஓரிணை ஆல்கஹால்ல லூகாஸ் வினைபொருளை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஓரிணைய கார்பன் நேரணி உருவாகிறதுனால இந்த வினை நடைபெறாது. இப்போ ஈரணிய மற்றும் மூவிணைய ஆல்கஹால் கூட லூகாஸ் வினைபொருளை பயன்படுத்தும் பொழுது இங்க ஈரணிய மற்றும் மூவிணைய கார்பன் நேரணியும் உருவாகுது. ஆகையால இங்க வினை நடக்குது. ஆனா மூவிணைய கார்பன் நேரணி அதிக நிலைப்புத்தன்மை பெற்றிருக்கிறதுனால உடனடியாக அந்த வினை நடக்குது. இப்போ இந்த வினை எதன் வழிமுறையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SN1 வினை வழிமுறையில நடக்குது. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which one of the following alcohols reacts instantaneously with லூகாஸ் ரியேஜென்ட்? அதாவது கீழே ஆப்ஷன்ஸ்ல 4 ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க.
இதுல எந்தெந்த ஆல்கஹால் எது அப்படின்னு பார்த்துடலாம். முதல் ஆப்ஷன்ல வந்து OH ஃபங்க்ஷனல் குரூப் கூட இணைஞ்சிருக்கிற கார்பன் கூட எத்தனை கார்பன் இணைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இந்த கார்பன் கூட ஒரு கார்பன் இணைஞ்சிருக்கனால இது வந்து ஓரிணைய ஆல்கஹால். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன்ல 2 கார்பன் இணைஞ்சிருக்கனால இது ஈரிணைய ஆல்கஹால். இப்போ இந்த கார்பன் கூட எத்தனை இணைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இணைஞ்சிருக்கனால இதுவும் ஒரு இணைய ஆல்கஹால். இப்போ இந்த கார்பன் கூட 3 கார்பன் இணைஞ்சிருக்கனால இது வந்து மூவிணைய ஆல்கஹால். இப்போ நம்மளுக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால்ஸ் கூட லூகாஸ் வினைபொருளை பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு வந்து உடனடியா வினை நடக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிணைய ஆல்கஹால் தான். அப்போ நம்ம சரியான பதில் மூவிணைய ஆல்கஹால். மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கான்செப்ட் குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா உடனடியாக கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.